அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, குடிகாரர்கள் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழகம். நேற்றுக்கு தற்செயலா மதியம் ஒரு 3 மணி இருக்கும். அந்த சமயத்தில் தேனி பக்கத்துக்கு ஒரு தொழில் நிமித்தமாக போயிருந்தேன். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டியிலேருந்து உசிலம்பட்டி ரோடு முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு பேருந்தில் முழுக்க மக்கள் எதுனா திராவிட முன்னேற்ற கழகம் கொடி கட்டிய அந்த பேருந்துகளில் நிறைய மக்களை கூட்டு வராங்க. அதாவது நேற்றுக்கு அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு கூட்டம் நினைக்கிறேன், டிஎம்கே கூட்டம் நினைக்கிறேன். அது யார் வந்தா அப்படிங்கிறது தெரியல. முதலமைச்சரோ இல்லை யாரோ மினிஸ்டரோ இல்லை துணை முதல்வரோ யாரோ வந்திருக்காங்க. வந்தவங்கள அந்த உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனிலெல்லாம் இருந்து பெரிய பெரிய பேருந்துகள் நம்ம அரசு பேருந்துகளில் கூட்டு வராங்க. அரசு பேருந்துகளில் ஒரு கட்சி மாநாட்டுக்கு மக்களை ஏற்றிட்டு வர்றாங்கன்னா, நம்ம மக்கள் எந்த அளவுக்கு பைத்தியக்காரங்களாக இருந்தால் அரசு பேருந்தை அவங்களுடைய கட்சி கூட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த அதிகாரம் யார் கொடுத்தா அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒன்று உள்வாங்கணும். அரசியல் அதிகாரம் என்பது மிக மிக வலிமையானது. அரசியல் அதிகாரம் என்பது மிக மிக வலிமையானது. இதை மக்கள் எல்லாரும் மறந்துடுறீங்க. சரி, கூட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட நான் பார்க்குற ஒரு 10-15 பேருந்து வரிசையாக நிற்கிதுங்க. அவங்க இறக்கி விடுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி. அதை தாண்டி நான் உசிலம்பட்டிக்கு வர்றேன். ஒரு மதுக்கடை, ஒரு டாஸ்மாக். இந்த வீடியோ நீங்களே கொஞ்சம் பாருங்க. முழுக்க முழுக்க கரை வேட்டி கட்டிய, கருப்பு சிவப்பு கரை வேட்டி கட்டிய அத்தனை பேர் அந்த டாஸ்மாக்ல குமிஞ்சு நிற்காங்க. குமிஞ்சு போய் நிற்க. இந்த கட்சிக்கு தான் நீங்க வாக்களித்து அவங்கள முதலமைச்சரா கொண்டு வர்றீங்க. உங்களுக்கு உளச்சான்று என்ற ஒன்றே கிடையாதா? உளச்சான்றே கிடையாதா? குறைஞ்சபட்சம் வீட்டில் உள்ள பெண்கள், நம்ம பிள்ளைகளையும் நம்மளுடைய வீட்டில் உள்ள ஆண்களையும் குடிக்க வச்சு அழிக்கிற அந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், அது கூட நிற்கிற பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் முடிவெடுத்திருப்பீங்களா? எடுக்கல. காரணம் உங்களுடைய அறியாமை. தவறு உறவுகளே சிந்திங்க. இந்த இடத்துல வருங்காலத்துல உங்க பிள்ளைகள் குடிச்சு அழிகிறதுக்கு ஊரா இன்னைக்கு மதுக்கடைகளை திறந்துட்டு இருக்கு இந்த அரசுகள். மதுக்கடையில வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் நாங்க அரசே நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கேவலங்கெட்ட அரசு. ஆனா அவங்களுக்கும் நீங்க இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா? படிச்சவங்க படிச்சவங்களும் நான் டிஎம்கே காரனா அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன், ஏன் ஜாதி பார்த்து ஓட்டு போடுவேன். அட பைத்தியக்காரா, நீ படிச்ச படிப்பு உனக்கு எதுக்கு? படிச்சிருந்தா மூளைங்கிறது கொஞ்சம் வேலை செய்யணும். மூளை அறிவு யோசிக்கணும். இது தப்பா இது சரியான்னு யோசிக்கணும். உனக்கு அப்படியே பகுத்தறிவு இல்லாத படிப்பு உனக்கு எதுக்கு? நீ எல்லாம் எதுக்கு படிச்ச? எதுக்கு பட்டதாரின்னு வெக்கமில்லாம வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னை சுத்தி இந்த சமூகமே குற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்கு, குடிகார சமூகமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த படிச்சவன் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முட்டு கொடுத்து நிக்கிறிய எதுக்கு? உன் படிப்பு எதுக்கு? உனக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீ சிந்திப்பல. குடிச்சு நம்ம மக்கள் அழியிறாங்க, இது தப்பு, இந்த கட்சிகள் இந்த மண்ணுக்கு வேண்டாம்னு நீ ஏன் பிறந்தல? கேவலையா? வெறும் 500 1000 வாங்கிட்டு அந்த கேடு கெட்ட டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு ஓட்ட போட்டு இந்த படிச்சவங்களாம் அந்த நாட்டை கெடுத்திருக்க. இதை தாண்டி இந்த மண்ணுக்கு நீ படிச்சல உன்னுடைய படிப்பினால் இந்த மண்ணிற்கு நடந்த நன்மை ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியாது. சத்தியமா கிடையாது. இப்ப நானே சொல்லுவேன். நீ கேட்கலாம், நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்கலாம். நான் இயற்கையை நேசிக்கிற ஒரு அதாவது 6வது அதிகப்படுத்த ஒரு மனித மிருகம். நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். ஆனால் நான் இந்த பூமியை நேசிக்கிறேன், இயற்கையை நேசிக்கிறேன். ஒரு எறும்பு கூட சாகக்கூடாதுன்னா அதை தண்ணிக்குள்ள வந்துச்சுன்னா தூக்கி விட்டு போவேன். அந்த குணத்தை உயர்ந்த குணத்தை எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய மரங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நிறைய மரங்களை. நான் இந்த பூமியில பிறந்ததற்காக இந்த மரங்களை எந்த அளவுக்கு
மரம் என்கிற குடையால் போர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் இயன்ற வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது நீங்க யார் வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க வாக்களிக்கிற இவங்க யாராவது ஒருத்தர் உங்க பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் உங்க வீட்டில் உள்ளவங்க நலனுக்காகவும் வேலை செய்யறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனா நீங்க திருப்பி திருப்பி தவறு மேல தவறு பண்ணி பண்ணி உங்க வருங்கால தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க. படித்த உறவுகள் சிந்திக்கணும். கொஞ்சம் சிந்திங்க. உங்க அறிவை பயன்படுத்துங்க. தயவு செய்து பயன்படுத்துங்க. இல்லைன்னா நீ படிச்ச படிப்புக்கு அர்த்தமே இல்லை. சத்தியமா சொல்றேன். நீ படிச்ச படிப்புக்கு அர்த்தமே இல்லை ராஜா. முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ.